இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, இவன் தானே கார்த்தி. கார்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. முருகேச மாமா நீயே? ஆமா. பள்ளிக்கூடத்துல படிக்கியா? ஆமா மாமா. நீ அந்த சுரேஷ் பையன் இருக்கான்ல, அவங்க கிளாஸ் தானே நீ? ஆமா. அந்த பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னாச்சு? என்ன தெரியணும் மாமா? இல்லடா, உங்க அப்பா அம்மா யாரு, என்ன தொழில் பண்ணுதாவ, இதெல்லாம் தெரியுமா? தெரியும் மாமா. மாமா, அவனை பெரும்பாலும் சுரேஷோட மாமா தான் ஆட்டோல கொண்டு வந்து டிராப் பண்ணுவாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ரேரா தான் வருவாங்க மாமா. அந்த மாமாவோட பேர் என்னப்பா? ராஜாக்கா, ஆட்டோ ராஜான்னு சொல்லுவாங்க. அவங்க மாமா யாரு, வீடு எங்கன்னு தெரியுமா? அவங்க வீடு தெரியாது மாமா, ஆனா சுரேஷோட வீடு தெரியும் மாமா எனக்கு. அவரை நேர்ல பாத்திருக்கியா நீயே? பாத்திருக்கேன் மாமா. தினம் ஸ்கூலுக்கு வருவார்ல, அப்ப பாப்பேன். அவரை நேரா பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவியா? நிச்சயமா மாமா, கண்டுபிடிச்சிருவேன். சரிடா, இப்ப நேரமாச்சு, நாளைக்கு காலையில உன்னை கூப்பிடுதேன். நீ அப்ப வந்து அடையாளம் காட்டுதியா? சரி மாமா. சரிடா, சூப்பரா. போய் படுத்துக்க போ. முருகேஷ் மாமா கேட்டதா சொல்லு. சரி மாமா. டீ சாப்பிட்டீங்களா? வேணா, இப்பதான் டீ சாப்பிட்டு வரேன். ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் சிகரெட்டு பிடிச்சி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் அவனை கண்டிச்சிருக்காவ. அதுக்கு நீ, உன் அக்கா, உன் மாமாலாம் செஞ்சு என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க? அந்த கொஸ்டின் பேப்பரு பண்டிலு காணாம போனதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு என்னை நம்ப சொல்லுதியா நீ? இல்லை எனக்கு அது தெரியாதுன்னு நினைச்சியா? பாருங்க, நீங்க செஞ்ச அந்த காரியத்துல என் தங்கச்சியுடைய ஆசிரியர் வேலை வேண்டாம் போவோம். அது போனா கூட பரவாயில்ல, இன்னொரு வேலை பார்த்துக்கிடலாம். ஆனா இப்பதான் அவன் கர்ப்பமானா, தலைச்சம்புள்ள ஆசை ஆசையை எம்பிட்டு கனவோட இருந்தா தெரியுமா? நீங்க பண்ண கூத்துல, அந்த அதிர்ச்சியில அந்த கர்ப்பமே கலைஞ்சு போச்சியா. ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்தா குழந்தை போனதை கூட நினைச்சு அவன் வருத்தப்படல. கொஸ்டின் பேப்பர் காணாம போனதை நினைச்சுதான் இன்னும் வருத்தப்பட்டு இருக்கா. நீங்க பண்ணதுனால அந்த ஸ்கூலுக்கு தானே கெட்ட பேரு. ஊர் முழுக்க ஸ்கூல் பேர் தானே கெட்டு போயிருக்கான். அங்க படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு என்ன ஆகும், அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? இல்லை, தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாதவங்க தானே நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து படிக்குதாவ. நீங்க செஞ்ச இந்த வேலையினால அந்த பள்ளிக்கூடத்தை இழுத்து மூட போறாங்க தெரியுமா உனக்கு? என் தங்கச்சிய பழி வாங்குற நினைச்சுக்கிட்டு அத்தனை பிள்ளைங்களோட எதிர்காலத்திலே மண்ணலி போடுது. இல்ல, இது நியாயமா? எல்லாம் படிக்க முடியாம எல்லாம் வேலைக்கு போக போகுதுங்களே, அது சரியா உனக்கு? உன் அக்கா மவன் மாதிரி தானே அங்க இருக்க அத்தனை பிள்ளைங்களா? அது யோசிச்சு பாத்தியா நீ? சார், நான் என்னவோ நினைச்சு செஞ்சுட்டேன், அது இப்படி ஆகி போச்சு. சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அக்கா மேல வச்ச பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு சார். இப்ப நான் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க சார். பாரு, காணாம போன அந்த கொஸ்டின் பேப்பர் பண்டில் திரும்ப கிடைச்சா அது எங்களுக்கு வேணும். அம்புட்டு சார். சார், நான் ஆட்டோல தான் சார் வச்சிருக்கேன், இதோ உடனே எடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஒரு நிமிஷம் இங்க பாரு சார். அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் கிடைச்சா பத்தாது. நீயே நேர்ல வந்து கல்வித்துறை ஆபீசருங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சாட்சி சொல்லணும். சார், என்னை எதுவும் ஜெயில எதுவும் போட்டுருவீங்களா? பார், உனக்கு ஒன்னும் ஆகாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ நடந்த உண்மையை மட்டும் சரியா சொல்லிடு. நீயே சொன்னாதான் அதெல்லாம் நம்புவாவே. உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிட்டேன். போய் எடுத்துடும். சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். வணக்கம். டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? யார் போன உள்ள? வணக்கங்க, நான் தான் திருச்செந்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் சண்முகம். வணக்கம் சார். சார், சாரி சார், கொஸ்டின் பேப்பர் பண்டில கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். இதான் அந்த பண்டில், இன்னும் சீல் கூட உடைக்கல, பக்காவா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ராஜா சார், எடுத்து டேபிள்ல வை. சரிங்க சார். அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. பாருங்க, சீல்லாம் கூட பிரிக்காம அப்படியே இருக்கு. இன்டாக்டா இருக்கு சார், பிரிக்கல, கிளியரா இருக்கு. இப்பதான் நாங்க உங்களோட சஸ்பென்ஷன் ஆர்டரை டைப் பண்ண போனோம், அதுக்குள்ள சரியான டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க. எப்படி மேடம்? நான் தான் சொன்னனே, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு. இவர்தான் சார் என்னோட அண்ணன். பேரு சண்முகம். நம்ம செந்தூர் பஞ்சாயத்து யூனியனோட பிரசிடென்ட்.
இம்பாசிபிள் சார். எப்படி சார்? அதுவும் சீல் கூட உடைக்காம அப்படியே இருக்கே சார். சார் இது என் தங்கச்சிக்காக மட்டும் இல்ல, எங்க ஊர் பிள்ளைகளுக்காகவும். நீங்க ஏழை பிள்ளைங்க அந்த பள்ளிக்கூடத்தை நம்பி படிச்சிட்டு இருக்காவ. அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுண்டா அவங்க எதிர்காலம்லாம் படா போயிடும் சார். அதுக்காக வந்தேன். சார், சுத்துப்பட்டுல இருக்கிற நூத்துக்கணக்கான பசங்களுக்கு இந்த ஸ்கூல் தான் சார் கல்வி கொடுக்குது. இத மூடிட்டா பாதி பசங்களுக்கு வாழ்க்கையே போயிடும் சார். சார் சர்வாள், இது என் தங்கச்சியோட கனவு. இந்த பள்ளிக்கூடத்துக்காக அவ படாத பாடுபட்டு உழைச்சு என்னென்னமோ கஷ்டப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கா சார். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவ கனவெல்லாம் செதஞ்சு போயிடும் சார். எப்பவும் இதுதான் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுவா. அண்ணன், எனக்கு சப்போர்ட்டுக்கு நீ இருக்க, அதனால தான் நாங்க நல்லா படிச்சு முன்னேறணும். ஆனா இந்த பசங்களுக்கு மட்டும் யாருமே இல்லையே, நீ தான் அண்ணனா இருந்து அவங்கள படிக்க வைக்கணும்னு சொன்னான். சண்முகம் அதுக்காக தான் பாடுபட்டார் சார். ஒரு அண்ணனா என் கனவையை தான் சார் செஞ்சிருக்கேன். இப்படியோ படாத பாடுபட்டு ராத்திரியோட ராத்திரியா இந்த பண்டெல்லாம் சீல்லாம் உடைக்காம கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. சார் அப்ப நான் வரேன் சார். இந்தா இது செலவுக்கு வச்சுக்க. சார் என்ன சார் இதெல்லாம்? ஏங்க காலையில இருந்து எங்களோட சுத்தி இருக்கீங்க, பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க. நீங்க சவாரிக்கு ஏதாச்சும் போயிருந்தா சம்பாரிச்சிருப்பீங்களா? என்னங்க எதுக்கு உங்களுக்கு நட்டான்? இந்த வச்சுக்கிடுங்க. சார் வேற ஆளா இருந்தா என்ன வெட்டிய போட்டிருப்பாங்க சார். ஆனா நீங்க என்ன மன்னிச்சதே பெரிய விஷயம் சார். இப்ப நீங்க பணம் வேற தரீங்க சார். இதுக்கு பதிலா உங்க செருப்பாலே என்ன அடிச்சிருக்கலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்புங்க. சார் நான் ஒன்னும் அவளை கெட்டவன்லாம் கிடையாது சார். சவுந்தரபாண்டி சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது சார். என்ன சொல்லுதீங்க? சவுந்தரபாண்டிய சண்முகம், என்னாச்சு? பொருளை வரேன். என்ன சொல்லுதீங்க? சார் நான் புத்தி கெட்டு போய் நான் அவர்கிட்ட போயிட்டேன் சார். ஸ்கூல்ல எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நாங்க அவர்கிட்ட போய் நின்னோம் சார். அப்போ எல்லா திட்டமும் போட்டது சவுந்தரபாண்டியா? ஆமா சார். அவர் சொல்லாம இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார் எங்களுக்கு அவர் தான் சார் எல்லா திட்டமும் போட்டு கொடுத்தாரு. நாங்க அவர் சொன்னதுனால தான் சார் பண்ணோம். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்லே. அங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட மிச்சம் வைக்க கூடாது, மொத்தமா தொடச்சி எடுத்துட்டு வந்துருக்கு. சார் தயவு செஞ்சு இந்த முட்டாளை மன்னிச்சிருங்க சார். சரி நீ கிளம்பு.